அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய மத்திய பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். 2வது சனிக்கிழமைக்குள்ளாய் வந்துவிட்டோம். இந்த வருடம் எப்படி ஆரம்பித்தது, எப்படி இவ்வளோ நாட்கள் போனதுன்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அது போனதே தெரியாது. அவ்வளோ வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகையும் மிக சமீபமாகிவிட்டது. சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படி நினைக்கலாம், கடந்த வருடமெல்லாம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்படிப்பட்ட வியாதியில் இருந்தேன், இவ்வளவு தூரம் நான் கண்ணீர் வெடித்தேன், குடும்ப பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருந்தது, அல்லது கடன் பாரம் என்னால் தாங்க முடியாது இருந்தது, இந்த வருடத்தை எப்படி அந்த போட்டுக்குள்ளே வரும்படியான சூழ்நிலை உண்டாயிடுச்சு. சீஷர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீஷர்களுக்கு மனசில் பயம் வந்துடுச்சு. ஐயோ, நம்ம அழிஞ்சிருவோம், இது நம்மளால் கடந்து போக முடியாது, இது நம்மளால் இனிமே அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்து போய் இயேசுக்கிட்ட ஓடி வராங்க. பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார், அயர்ந்த நித்திரையாக இருந்தார் என்பதாக வேதத்தில் வாசிக்க மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 வாசிக்கும் பொழுது அதை வாசித்து பார்க்க முடியும். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இயேசுவை எழுப்புறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு தெரியலையா அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய கலக்கத்தை சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி கடக்க போகிறோம், எப்படி இதை பாஸ் பண்ணி போக போகிறோம், எப்படி நாங்கள் அக்கறைக்கு போய் சேர போகிறோம் அப்படின்ற ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில் இருந்தது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு 35ஆம் வசனத்தில் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, வாசிக்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்கிறது. அக்கறைக்கு போயிட்டு இருக்காங்க, இது எப்படி கடப்போன்ற பயம், ஆபத்து வந்துடுச்சு, போராட்டம் வந்துடுச்சு, இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிப்போம் அப்படின்ற கவலை அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. அப்படி வந்ததுனால பாருங்கள், இயேசுவை போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கார், நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார், அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவர் வந்தார், பார்த்தாரு, அது ரொம்ப சீறிட்டு தான் இருக்குது, காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது, ஒரு பக்கம் அலை உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. பார்த்தார், ஒன்றுமே பேசலை அவர். அமைதியார், காற்றை பார்த்து அமைதியார், அந்த மழையை பார்த்து அமைதியார், அப்படி அலையை பார்த்து அமைதியார் அப்படி சொன்னார். அவ்வளோதான், அப்படி குவைட் ஆகிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வருடத்தை நீங்கள் எப்படி கடக்க போகிறீங்க, எப்படி ஃபைனான்ஷியலாக நமக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது, எப்படி நம்முடைய வேலையில், எப்படி நம்முடைய பிஸ்னஸில், எப்படி நம்முடைய சரீர காரியங்களில் எப்படி நம்ம கடந்து போக போகிறோம் இந்த வருஷத்தில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பெரிய ஆபத்து வந்தது போல் பயமுறுத்துகிற காரியங்கள் நடக்குதா? பயப்படாதீங்க. இயேசு சொல்லுகிறார், இறையாதே அமைதலாயிரு. அப்படியே அமைதல் உண்டாயிற்று. அவங்க பத்திரமா அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. ஹல்லேலூயா. அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க, நிம்மதியாக போய் சேர்ந்தாங்க, ரொம்ப அழகாக போய் சேர்ந்தாங்க. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 2025ஆம் ஆண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கொடூரமான காரியங்கள் நடந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் இயற்கையின் மீது அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சீஷர்களோடு கூட இருந்தவர் சாதாரணமானவர் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ராஜாதி ராஜன். அவர் கவலை உள்ள தேவன் தான், மற்றவர்களை குறித்து கவலைப்படுகிறவர் தான். பாருங்க, அந்த ஆபத்தான நேரத்தில் அவர் எழும்பி நின்றார். அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாருன்னு சொன்னார். அமைதல் உண்டான உடனே பத்திரமாய் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் 2025ஆம் ஆண்டை முடித்து நம்ம 2026 ஆண்டுக்குள்ளே கடந்து போக உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஐயோ, வயசாகுது, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, பயப்படாதீங்க, நீங்கள் கடந்து போவீங்க. கர்த்தர் உதவி செய்வார். அக்கறைக்கு போக முடியாது, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கடந்து போக முடியாது, ஆண்டவர் உதவி செய்வார். ஆபத்து சூழ்கிற நேரத்தில், போராட்டங்கள் சூழ்கிற நேரத்தில், கண்ணீர் வடிக்கிற நேரத்தில், செய்வதறியாது தவிக்கிற நேரத்தில்
இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை படகுல இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் இறையாதே அமைதலாக இருந்து அதட்டக்கூடிய வல்லமை படைத்த இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை படகில் அவர் பயணம் செய்கிறார். சிஷ்யர்களோடு கூட இருந்தவர் இயேசுவின் நாமத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட அவர் இருப்பார். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன். அந்த போட்டில் அவர் இருந்தார். அதனால தான் பாருங்க, அந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. ஒரு பத்திரமாய் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு ஆபத்தில், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ பயமுறுத்துகிற காரியம், ஏதோ பிசாசுடைய போராட்டம், ஏதோ ஒரு காரியத்தில் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். இயேசு அமைதலாயிரு என்று சொல்லுவார். நிறையாதே சொல்லுவார். சும்மா சத்தம் படாது, அமைதியார். சும்மா எழும்பாது, அமைதியார். சொல்லுகிறவர் யார்? அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏக சக்கராதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சர்வ வல்லமை படைத்தவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர். ஹல்லேலூயா. அவர் தான் பார்த்து சொல்கிறார், ஏதோ ஒரு ஆபத்து இந்த வருஷத்தில் கடந்து போக முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதை கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது பாருங்கள், வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யாத்ராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்கள், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றார். அப்படி வழி நடத்திட்டு வரும்பொழுது இஸ்ரவேல் பார்வோன் இடத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி அந்த ஜனங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு இவர் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்வோனுக்கு மனசே இல்லை. அவனுக்கு மனசு இல்லாததுனால இவங்கள விட்டுட்டாக்கா நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே, நம்மளுக்கு அடிமை இல்லையே, இவங்கள வச்சுட்டு தான் நம்முடைய நாட்டை நடத்த முடியும், இவங்க தான் அடிமைகளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா இவங்கள பிடிச்சி திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து வருகிறான். அவனுக்கு மனசே இல்லை. அப்படி பின்தொடர்ந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு செங்கடல் எதிர்க்க வந்து நிற்குது. பெரிய கடல் வந்து நிற்குது. அந்த கடலை இவங்க எப்படி கடப்போமோ தெரியல. ஒரு பெரிய பயம் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய அச்சம் உண்டாக இருக்கும். பிரியமானவர்களே, அந்த செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கும்பொழுது அவங்க எப்படி இன்னும் யோசிச்சிருப்பாங்க, மோசையை பார்த்து இதுக்கு தானே எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, இதுக்கு தானே இவ்வளோ போராட்டம், நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ பெரிய போராட்டம் வந்துச்சு. பிரியமானவர்களே, செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஒரு பெரிய தடை போல வந்து நின்னது. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 2025ஆம் ஆண்டில் பிரவேசித்திருக்கிற நமக்கு ஏதோ ஒரு தடை வருவது போல இருக்கலாம், தடை உண்டாகிறது போல இருக்கலாம். நம்முடைய ஜேர்னியில், நம்முடைய பயணத்தில், நம்முடைய படிப்பில், நம்முடைய வேலையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பத்தில் செங்கடல் போல ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாடி நிற்கிறது போல இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தான். இது என்னதான் பண்ண முடியும், எங்கே டைவர்ட் பண்ண முடியும், எப்படி அதை திருப்பி அனுப்ப முடியும்? ஒரு பக்கத்தில் பின்னாடி இஸ்ரவேல் அந்த எகிப்து இராணுவம் வந்துட்டு இருக்கு. அவங்க சோல்ஜர்ஸோட, அவங்களுடைய குதிரை வீரர்களோட, ரதங்களோட பின்னாடி அவங்கள துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இவங்க இப்படியும் போக முடியாது, திரும்பியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. பெரிய தடை. ஒருவேளை உங்களுக்கு கூட தடை போல தோணலாம். ஆரம்பத்திலேருந்து பயங்கர தடையாக இருக்குது, எதை செஞ்சாலும் தடையாக இருக்குது. நமக்கு லக்கு இல்லையோ, நம்மளால் முடியாதோ, அப்படி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா? தடைகளை தகர்க்கிறவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை தகர்த்தறிகிற கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார், இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தார். பயமுறுத்துகிற காரியம் வந்தால் கொன்று போட்டுருவான், வந்தால் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுவான். இவங்க வந்த நோக்கம் ஒன்றும் நிறைவேறாது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஆபத்தான ஒரு சூழ்நிலை, பெரிய தடை. எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்கலாம்.
மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்துக்கு மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். காஞ்சி போன தரையில, வெட்டாந்தரையில, நல்ல கான்கிரீட் போட்ட மாதிரி இருக்கிற தரையில, சேர்லாம் இல்லை. தண்ணி இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? வீட்டுக்கு முன்னாடி தண்ணி சாக்கடை கடை எப்படி இருக்கும்? சொதன்னு இருக்கும் இல்லை? சேராக இருக்கும் இல்லை? இப்போ இங்கே தண்ணி இல்லை, விட்டுருங்க, தண்ணி ஓடி போச்சு. இப்போ எப்படி இருக்கணும்? சேராக இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது வெட்டாந்தரை, அப்படியே ட்ரை ஆகிடுச்சு, கான்கிரீட் போட்ட மாதிரி இருக்குது. அதில் இஸ்ரவேல் ஜனங்க நடந்து போனாங்களாம். எதுக்குள்ள? சமுத்திரத்துக்குள்ள, சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போனாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்படியே நிக்குது பாருங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. ரெண்டு பக்கமும் ஜலம் எப்படி நினைச்சா? மதிலா நின்னுச்சு. ஹல்லேலூயா. அந்த சைடு ஒரு பார்ட், இந்த சைடு ஒரு பார்ட். நடுவில் இஸ்ரவேல் ஜனங்க வெட்டாந்தரையில் பாய்ச்சானா அப்படியே தண்ணி அப்படியே நிற்கிது. தண்ணி எங்கன்னா நிற்குமா? கெனாட் இமேஜ். உங்களால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் ஆகிடுதில்ல, அப்படியே நிற்குதில்ல, பனிக்கட்டியா, அப்படி தான் ஃப்ரீஸ் பண்ண வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கு தான் என்ன பண்ணாராம்? கீழ்காற்று அனுப்புனாராம். மேலே காற்றடிச்சாக்கா ஜலத்து மேலே போயிடும். அது பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடியெல்லாம் விழுந்துடும், அது மேலே போயிடும். இப்போ என்ன செஞ்சார் பாருங்க, வசனம் சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. கீழ்காற்றை வர பண்ணினார். அதில் கீழே தரையில் அடிக்க வச்சார். இப்போ தரையில் அடிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஜலம் ரெண்டாக பிளந்ததாம். ஹல்லேலூயா. அப்படியே பிளந்து ஒதுங்கிடுச்சு. அடித்த காற்றினுடைய அந்த சில்னஸ்ஸு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னாக்கா கோல்டாக்கி ஐஸ் ஆக்கிடுச்சு. ஹல்லேலூயா. அடித்த காற்று பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருந்த சேருகிற எல்லாத்தையும் அப்படியே காய பண்ணிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிச்சுவிட்டு என்ன பண்ணுறீங்க? ட்ரையர் போடுறீங்க, அல்லது வாஷிங் மிஷினில் என்ன பண்ணுறீங்க? ட்ரையர் போட்டு அதை கொஞ்சம் உலர வைக்கிறீங்க. காற்று அதில் அடிக்குதில்ல, அந்த சுழற்சியில். கர்த்தர் பார்த்தாரு, பெரிய ட்ரையரை அனுப்பிட்டார், காற்று அனுப்புனார். அப்படியே பாருங்க, அந்த சேத்துலலாம் அடிச்சுன்னு போச்சு. வெட்டாந்தரை அப்படியே காஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப ஃப்ரீயாக, சஃபிஷியண்ட்டாக, ரொம்ப ஹாப்பியாக, அப்படியே ஜாலியாக நடந்து போகிறாங்க. கடலுக்கு நடுவான் அப்படி திரும்பி பார்த்தாக்கா தண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. இந்த சைடு பார்த்தாக்கா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. ரெண்டு பக்கமும் அது பாட்டுன்னு மதில் போல் நிற்குதான். அப்படி நிற்கும் பொழுது இவங்க எவ்வளோ ஆண்டவரை தூச்சிட்டு போயிருப்பாங்க பாருங்க. ஒன்றுமே செய்யலைங்க. மோசேகிட்ட சொன்னார், நீ கோலை நீட்டு, அவ்வளோதான். கோலை நீட்டினா அவ்வளோதான் நடந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கீழ்காற்று வர பண்ணினார். அது அப்படியே ரெண்டாக பிளந்துடுச்சு. இப்போ தடை என்ன ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்த தடை என்ன ஆச்சு? தகர்ந்து போனது. அது எகிப்து இராணுவத்துக்கு தெரியாது. என்னடா அது, ஆச்சரியப்பட்டிருப்பான். நம்மளும் அது வழியாக போயிடலாம், அந்த தடையை நம்மளும் தாண்டி போயிடலாம். நடக்காது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தடையை தகர்ப்பார். ஹல்லேலூயா. அது நடக்காது. அவன் வரான், அந்த ஃப்ரீஸான அந்த மதில் அப்படியே முடிச்சு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு கிருபை உள்ளவர் பாருங்க. தம்முடைய ஜனத்துக்காக தடையை நீக்கி போடுகிறவர். அக்கறைக்கு கொண்டு போய் பத்திரமா சேர்த்துட்டார். இது நடக்கக்கூடிய காரியமா? நடந்தது.
ஹல்லேலூயா. அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை. இவனும் இப்படி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகலான்னு பார்க்குறான், நடக்கலை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனை தடைகள் இந்த வருடத்தில் உங்களை சூழ்ந்து வந்தாலும், ஊழியத்தில் வந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்தாலும், சரீர பிரகாரமாய் வந்தாலும், அந்த தடைகளை தகர்க்கிறவர் இஸ்ரவேலரோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட ஆவியானவர் இருக்கிறார், உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். நீங்கள் அந்த தடையை இந்த வருஷத்தில் கடந்து போவீங்க. பயப்படாதீங்க, இந்த வருஷத்தில் அந்த தடைகள் எல்லாம் கடந்து போவீங்க. தடைகளை தகர்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ தடை எல்லாம் போயிச்சா? அவங்க ஃப்ரீயாக போயிட்டாங்களா? கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா? நீங்கள் இஸ்ரவேலருக்கு தானே. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு இந்த வருடத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்கள் வேலையில் செய்ய மாட்டாரா? உங்கள் குடும்பத்தில் செய்ய மாட்டாரா? உங்கள் பிஸ்னஸில் செய்ய மாட்டாரா? கையிட்டு செய்கிற பணிகளில் செய்ய மாட்டாரா? கட்டாயம் ஆண்டவர் செய்வார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு அற்புதம் நடக்கும். எந்த தடை வந்தாலும் சரி, தடை வர்றது போல இருக்கலாம். ஐயோ எப்படி இதை தாண்டி போவோமோ அப்படி நினைக்கலாம். ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்குதே அப்படி நினைக்கலாம். ஐயோ இதுக்கு வழியே இல்லையே, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு போல இருக்கு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை நினைக்கல. கர்த்தர் அவங்களுக்கு வழி வாசலை உண்டாக்கி தடைகளை மாற்றி அவர்களை ஜாலியாக வெட்டாந்தரையில் கடலுக்கு நடுவில் கொண்டு போனார். அவங்க அக்கறை போய் சேர்ந்துட்டாங்க. எந்த பாதிப்பும் இல்லாமல், ஒரு நபரும் பாதிக்கப்படாமல், அவங்க கொண்டு போன அந்த குதிரையானாலும் சரி, ஆடு மாடுகளானாலும் சரி, ரதங்களானாலும் சரி, எதுவும் கிழவியானாலும் சரி, எந்த குழந்தையானாலும் சரி, ஒரு பாதிப்பு இல்லை. எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. தேவ பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டு எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போவார். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை தகர்க்கிறவர் ராஜாவா இருக்கிறார். ராஜா உங்களுக்கு முன்பதாய் கடந்து போவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் அவர் கடந்து போனார். பலத்த அற்புதம் நடந்தது. தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, என்ன தடை வருது உங்களுக்கு? யார் தடை பண்ணுறா? நினைக்கலாம், ஐயோ சத்துரு இப்படி என்கிட்ட போராடிட்டு இருக்கா, இந்த வியாதி என்னை இப்படி துன்பப்படுத்துது, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு விரோதமாக செய்யப்படுறது, இப்படிப்பட்ட நிலைமையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க, என்னாகுமோ தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். உங்கள் கூட இருக்கிறான். சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. அவர் வல்லமையுள்ள தேவன். எல்லா தடைகளையும் அவர் தகர்த்தெறிவாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான செங்கடல் என்று சொல்கிற தடையை தகர்த்தெறிந்து கர்த்தர் அவளை வழி நடத்தினவர். இந்த வருடம் முழுவதும் உங்கள் கூட இருந்து அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்போ மோசே இல்லை. மோசேக்கு முன்னாடி செங்கடல் தடையாக வந்துச்சு. இப்போ மோசே இல்லை. மோசே இறந்து போயிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்துவா? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. கர்த்தர் பார்த்தாரு, கூட இருந்த யோசுவாவை கூப்பிட்டாரு. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன்பா, நீ போ அப்படி சொல்லிட்டு அவனை அழைச்சி அவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். இப்போ இவங்க போகிறாங்க. அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மோசே இருக்கும்பொழுது செங்கடல் வந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யோர்தான் வந்து நிற்குதுங்க. நம்ம சொல்லலாம், அவர் வல்லமையான ஊழியக்காரர் மோசே. மோசே கோல் நீட்டினார், செங்கடல் 2ஆ பிளந்துருச்சு. இப்போ மோசே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது? யோசுவாவுக்கு அந்த வல்லமை இருக்குதா? யோசுவா நம்மளை வழி நடத்த முடியுமா? யோசுவா கோல் நீட்டினாக்கா நடக்குமா? இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழும்பி இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். இந்த
யோசுவா அங்கே போய் நிற்கும்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவாவே ஒரு 4 ஆசாரியர்களை தெரிந்து கொள், 4 தேவ மனுஷர்களை ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை தெரிந்து கொள், போதும். அவங்ககிட்ட உடன்படிக்கை பெட்டியை கொடு. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டு அவங்க அந்த தண்ணீரில் நிற்கும் பொழுது அது 2 பிரிஞ்சிடும். நீங்கள் அந்தாண்ட போயிடலாம், அக்கறைக்கு நீங்கள் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிட்டார் யோசுவா கிட்ட, உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு நீங்கள் போங்க அப்படி சொல்லி ஆண்டவர் வான் பண்ணி எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் அவங்கள போக சொல்லிட்டார். இப்போ யோசுவா சொல்கிறாரு, நீங்களும் பயப்படாதீங்க, எல்லாரும் நம்ம கடந்து போயிடுவோம், 4 ஆசாரிகளை ஆயத்தப்படுத்துவோம் சொல்லி 4 பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டார். இப்போ இவங்க கையில் உடன்படிக்கை பெட்டி கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டியை இவங்க சுமந்துக்கிட்டாங்க. 2 ஷோல்டரில் அந்த களி வச்சு, இது முன்னாடி ஒருத்தர், முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர். உடன்படிக்கை பெட்டி நடுவில் இருக்குது, ஷோல்டரில் சுமந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க அப்படியே அந்த பெட்டியோடு கூட தண்ணீரில் போய் நிற்கிறாங்க. அவங்க பாதம் தண்ணீரில் பட்ட உடனே ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் போகல, அந்த அந்த தண்ணீர் படுகிற இடத்துக்கு அவங்க காலடி படுகிற இடத்துக்கு போய் நிற்கிறாங்க, அவ்வளவுதான். நின்னதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, தண்ணீரின் இப்ப கரையில் போய் நிற்கும் போதே தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று. இப்ப கவனிங்க, எங்கிருந்து வருது தண்ணீர்? மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர். அங்க செங்கடலுக்கு என்னத்தை விட்டாரு? கீழ்காற்றை விட்டு பிளந்துட்டாரு. இப்ப தண்ணி மேலேருந்து வருதையா, இதென்ன அப்படியே நிறுத்த முடியும்? மேலேருந்து ஊத்துது, அது எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சும்மா சாதாரணமாக இப்படி ஓடுற தண்ணியில் நதி ஓடுது, ஆறு ஓடுது அப்படிலாம் இல்லை, கரை புரண்டு போகுது. அது கரை புரண்டு போகுதுனாக்கா மேலேருந்து தண்ணிக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, தண்ணிக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதனால தான் மின்சாரம் எடுக்கிறான். தண்ணிக்கு ஒரு வல்லமை உண்டு. அது எல்லாரும் இழுத்துட்டு போயிடும், அடித்து தம்சமாக்கிட்டு போயிடும். ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயின்னு வந்துடும். சுனாமி வந்துச்சு, என்ன பண்ணிச்சு, எங்கெங்கேயும் உள்ளே பூந்த இடம்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. பாருங்கள், இப்போ யோர்தான் மேலேருந்து ஓடி வருது, இவங்க நடுவில் மாட்டிக்கினாங்க. மேலேருந்து ஓடி வர தண்ணீர் என்ன பண்ணாராம், வாசிக்கலாம். நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. பாருங்க, அங்கே எங்கேயோ போய் ஃப்ரீஸாகி நின்றுச்சு. பனிக்கட்டி பாறை பார்த்துருக்கீங்களா? அட்லாண்டிக்கா கடலில் போனீங்கன்னாக்கா தெரியும், பனிக்கட்டிகள் எல்லாம் பாறையாக இருக்கும். யோர்தான் அப்படி தான் போயிடுச்சு, அந்த கிராமத்துக்கு போயிடுச்சு, இந்த கிராமத்துக்கு போயிடுச்சு. அப்படி போய் அங்கே போய் பனிக்கட்டியாக மாறி போச்சு, எல்லாம் கட்டிக்கட்டியாக நிற்குது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர், அங்கே உப்பு கடல்லேருந்து சவக்கடல்லேருந்து ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்படியே பிரிஞ்சு டைவர்ட் ஆகிடுச்சு. அங்கங்கே ஃப்ரீஸ் ஆனவொன்னே என்ன ஆகிடும், டைரக்ஷன் மாறிடும். எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க. அங்கங்கே குவியலாக கட்டிக்கிட்டியா. நீங்கள் இப்போ வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்களேன். உடனே மணல் முட்டையாக கட்டி கொண்டு போயிட்டு போடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா பெரிய பெரிய கல்லுங்களை கொண்டு போயிட்டு கொட்டுவாங்க. தூண்டில் வலை இப்போ அப்படிலாம் சொல்கிறாங்க, அது தடுக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இங்கே ஆண்டவர் என்ன ஏற்பாடு பண்ணால் தெரியுமா, அங்கங்கே அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி விட்டார். அங்கங்கே சின்ன சின்ன பனிப்பாறைகள் மேலே வர தண்ணியெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த சைடு கிராமத்துக்கு போயிடுச்சு, இந்த சைடு கிராமத்துக்கு போயிடுச்சு. எல்லாம் அப்படியே பனி கட்டியாக ஆயிடுச்சு, பனிப்பாறைகள் ஆயிடுச்சு. இப்போ வர தண்ணி எங்கே போகுது, அந்த பனிப்பாறையில் மோதினோடனே வேறு டைரக்ஷனில் மாறிடுது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுது. தண்ணியே அங்கே இல்லை, எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆன உடனே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள், அக்கறைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பிரச்சனை பெருசாக இருக்கா? பிரச்சனை உங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கா?
ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த வருஷத்தில் எப்படி பாஸ் பண்ணி போகிறோம், எப்படி கடந்து போக போகிறோம். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலில் உண்டான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால் நீ மன சோர்ந்து போயிருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் சோர்ந்து போயிட்டாங்க. ஐயோ, மோசையும் இல்லை, நம்மளை வழி நடத்தக்கூடிய தகப்பனும் இல்லை, எப்படி நான் கடந்து போக போகிறோம்? சோதனை மேலே சோதனை வருத, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருத, ஏன் தான் நம்ம புறப்பட்டு வந்தோமோ தெரியல. சிலருக்கு அப்படி தான் தோணும், ஏன் தான் நான் ரட்சிக்கப்பட்டனோ தெரியல, ஏன் தான் சபைக்கு போனனோ தெரியல, ஏன் தான் இப்படியெல்லாம் எனக்கு நடக்குதோ? நான் எல்லாம் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், சபைக்கு போய் பார்க்குறேன், ஒன்றும் மாறின மாதிரி தெரியல. எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தனோ அப்படி தான் இன்னும் இருக்கிறேன், அதே மனநிலைமையில் தான் இருக்கிறேன். அப்படி நிற்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வழி நடத்தி வரும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மனநிலைமை தான். இன்னும் கானானுக்கு போய் சேரல. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஒரு பக்கத்தில் செங்கடல் வந்தது, இப்போ யோர்தான் வந்து நிற்குது, வழியிலே மோசே இறந்து போயிட்டாரு. பிரச்சனை மேலே பிரச்சனை, கவலை மேலே கவலை, கண்ணீரின் மேலே கண்ணீர், பாடுகளின் மத்தியில் நிற்கிறாங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் பிரச்சனையில் அகப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை, பிள்ளைகளை குறித்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தை குறித்து பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டணமே பிரச்சனையாக இருக்கலாம், இந்த வருஷத்தோடு அதை முடிக்கணுமே, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணுமே, ஐயோ பிள்ளைகள் குடும்பங்கள் கட்டப்படலையே, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கீங்களா? ஐயோ என் பிள்ளைகள் நல்லா படித்து நல்லா வரணுமே, இந்த பிரச்சனையாக இருக்க, சரியாக படிக்க மாட்டுறானே, கவலைப்படுறீங்களா? பிரச்சனைகளை மாற்றுகிறவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி அவர்கள் அக்கறைக்கு போய் சேரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா! நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை அக்கறைக்கு கொண்டு போவாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! அவர் அக்கறைக்கு கொண்டு போவார். யோர்தான் மேலேருந்து வர தண்ணீரை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை திரும்பி போக வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே அழகாக தரையில் நடந்து போய் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வருஷத்தில் எந்த பிரச்சனையும் வந்தால் சரி, அது உங்களை ஒன்றும் பண்ணாது. பிரச்சனை வர்றது போல இருக்கலாம், ஐயோ தப்பிக்க முடியாத போல இருக்கலாம், இது எப்படி முடியும், யாருமே நமக்கு உதவி செய்யறதுக்கு இல்லையே, அப்படி ஒருவேளை சூழ்நிலை இருக்கலாம், அப்படி நீங்கள் ஒருவேளை கலங்கலாம். நான் இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா! யாக்கோபுக்கு என்ன சொன்னார்? நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார், உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா! எந்த பிரச்சனையும் குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தரை விசுவாசிங்க. நீங்கள் இதை தாண்டி போவீங்க, இதை கடந்து போவீங்க, அக்கறைக்கு பத்திரமாய் போய் சேருவீங்க. இஸ்ரவேலருக்கு என்ன ஒரு பாதிப்பு வந்துச்சா? இவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் செய்யலை, கர்த்தர் சொன்னதை செஞ்சாங்க. உடன்படிக்கை பெட்டியை 4 ஆசாரியர்கள் கொண்டு போயிட்டு அங்கே கடலில் அந்த அந்த தண்ணி பாதத்தில் படும்போது படி நில்லுங்க, அவ்வளோதான். தண்ணி பாதத்தில் பட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அற்புதம் நடந்தது, பிரிஞ்சு போயிடுச்சு, தண்ணி டைவர்ட் ஆயிடுச்சு, வெவ்வேறு டைரக்ஷனுக்கு ஓடி போச்சு. எனக்கு அன்பானவர்களே, எல்லா பிரச்சனையும் எங்கே போகுதுன்னே தெரியாது, எல்லா மூளைக்கும் மூளை ஓடி போயிடும். உனக்கு ஒரு வழியாய் வந்த விரோதமாக 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தருடைய வார்த்தை அதுதான். யாரோ எனக்கு இதை பண்ணிட்டான், எனக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து வருது, இதனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையினால கண்ணீர் வடிக்கிறீங்க, மந்திரம் இப்படி செஞ்சிட்டாங்க, பிள்ளி சுனி இப்படி வச்சுட்டாங்க, அது அவங்க இப்படி சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியல, இப்படி கவலைப்படுறீங்களா? எப்படி யோர்தான் தண்ணி பிரிஞ்சு போச்சோ, வெவ்வேறு டைரக்ஷனுக்கு போச்சோ, அப்படி உங்கள் பிரச்சனை வெவ்வேறு டைரக்ஷனுக்கு அங்கங்கே சதறி போயிடும். கர்த்தர் பெரியவர், உன் பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். நீங்கள் பத்திரமா அக்கறைக்கு போய் சேருவீங்க, அடுத்த வருஷத்துக்கு போய் சேருவீங்க. ஹல்லேலூயா!
ஆமாம், 2026 போய் சேருவீங்க. ஹல்லேலூயா. ஒரு குறையும் ஏற்படாதுங்க. விசுவாசிங்க. அவர் அக்கறைக்கு கொண்டு போகிற தேவன். நம்ம வாங்க, அக்கறைக்கு போகலாம். கடந்து போவீங்க, அக்கறைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை கண்டு அஞ்சாதீங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் 4வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சில நேரங்கள் நம்மளுக்கு பிசாசனுடைய போராட்டம் பெருசாக இருக்கலாம். ஐயோ, இப்படிப்பட்ட பயமுறுத்துகிற காரியம் என் வாழ்க்கையில் நடக்குதே அப்படி சொல்லி நீங்கள் கலங்கலாம். அப்படி ஒரு கலக்கம் நமக்கு இருக்கலாம். பயப்படாதீங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். தானியேலின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 23, 26ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, சிங்கத்தினுடைய கெபியில் தானியேலை கொண்டு போய் போடுறாங்க. சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைச்சி போட்டாருங்களாங்க. சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைச்சி போட்டு அவனை தப்பிக்கும்படியாய், கரை சேரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அவனை ஜீவனோடு கூட கர்த்தர் காப்பாற்றினார். பிரியமானவர்களே, பிசாசு சில நேரங்களில் சிங்கம் போல கர்ஜிக்கலாம், சிங்கம் போல எழும்பி வரலாம், சிங்கம் போல நம்ம கொல்ல நினைக்கலாம். கதை என்ன பண்ணுவார் தெரியுமா? அவன் வாயை கட்டிடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம், வாசித்து பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 23, 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கவனிங்க, சிங்கத்தினுடைய வாயை என்ன கட்ட முடியுமா? கர்த்தர் கட்டி போட்டாருங்களாங்க. சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேலை பாருங்க. தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பிரதானி. அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை உயர்வாய் வைத்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்குது? அவனுக்கு விரோதமாக சதி திட்டம். அவனை எப்படியாகலாம் அந்த பதவியிலேருந்து கீழே இறக்கணும், அவனை கொன்னுடணும், அவனை அழிச்சிடணும், அவனை ஒன்றுமில்லாதாக்கணும், அவனை சாகடிக்கணும். அதுதான் முடிவு. அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஆலோசனையை ராஜாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனையைப்படி கையெழுத்து போடுறார் அவர் பத்திரத்தில். இவர் எப்பவும் ஜெபம் பண்ணுறது போல போய் ஜெபம் பண்ணுறார். இவர் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கிறார். பாருங்க, பிசாசு எப்படியெல்லாம் பிரச்சனையை கொண்டு வரான். ஜெபம் பண்ணுற மனுஷனுக்கு, ஆண்டவரை தேடுகிற மனுஷனுக்கு, குற்றமற்ற மனுஷனுக்கு, வேதத்தின்படி நடக்கிற மனுஷனுக்கு சில நேரங்களில் பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். தானியேலுக்கு அப்படி தான் வந்தது. பிரச்சனை பெருசுங்க. ராஜா கையெழுத்து போட்டதுக்கப்புறம் பார்க்குறாரு, இவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி அவரை மாட்டி கொடுக்குறாங்க. தண்டனைன்னா சிங்க கெபியில் கொண்டு போய் போடணும். பசியாக இருக்கிற சிங்கம் அந்த கெபிக்குள்ளே கிடக்கும், அது அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே கொண்டு போய் தானியேலை போடணும். அப்படி போட்ட உடனே அது என்ன பண்ணும்? ஒரு நிமிஷம் ஒரே அடி அடித்து போட்டுரும்ல. ஹல்லேலூயா. நைட்டு முழுசும் சிங்கம் ஒரு மூலையில் இருக்குது, இவர் ஒரு மூலையில் இருக்குதுங்க. ஒருவேளை சிங்கத்தோட கொஞ்சிட்டு இருந்திருப்பார் தடவி. நாங்களாம் நாய்க்குட்டியெல்லாம் கொஞ்சிருப்போம் அந்த மாதிரி. ஹல்லேலூயா. அந்த மாதிரி கொஞ்சிட்டு இருந்திருப்பார். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாயை கட்டி போட்டார். சிங்கம் வாயே திறக்க முடியல. சிங்கத்தால் வாயை திறக்க முடியலைங்க. பிசாசு வாயை திறக்க மாட்டான் அந்த விஷயத்தில். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவன் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் கட்டி போட்டுருவார். நீங்கள் பத்திரமா வெளியில் வந்துடுவீங்க. அடுத்த நாள் ராஜா போய் கூப்பிட்றான், தானியேலே உயிரோட இருக்கியா? ஆமான் ராஜாவே, நான் உயிரோட தான் இருக்கிறேன். சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டா தூதனை அனுப்பி முடிஞ்சு போச்சு கதை வந்து. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னால் ஜெபம் பண்ணியிருப்பாரு, உள்ள ஃப்ரீயாக இருந்திருப்பார், எந்த டென்ஷனும் இல்லை. ஏன்னா அது ஒரு மூலையில் கிடக்குது, அவ்வளவுதான். அது சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, எந்த பயமுறுத்துகிற எந்த மந்திர காரியமாக இருந்தாலும் சரி, ஏவலாக இருந்தாலும் சரி, பில்லி சுனியமாக இருந்தாலும் சரி, என்ன மந்திர காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே வாய வைக்க முடியாது, உங்களை தொட முடியாது. கர்த்தர் அவைகளை கட்டி போடுவார்.
நீங்கள் அக்கறைக்கு கடந்து போவீங்க, பத்திரமா வெளியில் வருவீங்க. யாரோ பயமுறுத்திட்டு இருக்கானா? சிங்கப்பூரில் எந்த மந்திரவாதி பயமுறுத்துறான்? யார் உனக்கு விரோதமாக இதை பண்ணுறான், அதை பண்ணுறேன்? அந்த அம்மா சொன்னாங்களே, துணியை வெட்டின்னு போனாங்க, அதை வெட்டின்னு போனாங்க, ரத்தத்தை விட்டாங்க, அதை விட்டாங்க. அதெல்லாம் பயமுறுத்துகிற காரியங்க. தேவனுடைய பிள்ளைங்களை யாரும் தொட முடியாது, யாரும் அவர்களை தொடுவதற்கு அனுமதி இல்லை. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை கட்டி போடுவார். ஏதோ பிஸ்னஸை முடக்கிறதுக்கு பண்ணுறாங்களா? குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பண்ணுறாங்களா? நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது பொறாமையில் பண்ணுறாங்களா? அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். நீ ஏன் புலம்புறீங்க? உங்களை நடத்தி செல்லுகிறவர் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, பயப்படாதீங்க. இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் எனக்கு இதை பண்ணுவான், அதை பண்ணுவான், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உங்கள் கால்களை இருக்கிறான். கர்த்தருடைய வசனம் அப்படி தான் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுது. பிசாசு எங்கே இருக்கான்? அவங்களுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிற சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறீங்கன்னா அப்படி வச்சு அழுத்தறதா? எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். மிதிக்கிறதுனா எப்படி அழுத்தறதா? இல்லை தடவி கொடுக்கறதா? அப்படி ஏறி கும்னு அப்படி அடிக்கிறது தான் மிதிக்கிறது. எப்படி ஓங்கி காலை தூக்கி டமால் அடிக்கிறது தான். அப்படி அடிச்சு பாருங்களேன், பிசாசு நசுங்கி போயிடுவான். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை